நவீன காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான இல்யூஷனிசம் என்று சொல்லுவாங்க. அதாவது இதைத்தான் சூஃபிகள் வந்து வஹதத்து ஷுஹூத் என்று என்ன செஞ்சாங்க, இந்த வழி தவறான ஒரு சித்தாந்தத்தில் இருந்தாங்க. வஹதத்து ஷுஹூத் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஃபித்துவ கொள்கையில் ஒரு கொள்கை தாங்க அது. இது வந்து சாட்சியுடைய ஒருமைப்பாடு அல்லது வந்து கண்டறிதலுடைய ஒருமைப்பாடு என்று அர்த்தம். இது வந்து எக்ஸிஸ்டன்ஸுடைய ஒருமைப்பாடு என்று சொல்லலாம். வஹதத்துல் உஜூத் கொள்கைக்கு மாறாக படைத்தவனும் படைப்பும் வேற. ஆனால் ஆன்மீக பயணத்துடைய உச்சநிலையை ஒருத்தர் அடையும் போது படைத்தவனை, அதாவது அல்லாவை முழுமையாக கண்டு உணர்வதே இந்த நிலை என்று விளக்கக்கூடிய ஒரு தவறான சித்தாந்தம் தான் இந்த வஹதத்து ஷுஹூத். ஸோ வஹதத்துல் உஜூதை இது கூட குழப்பிக் கொள்ளக்கூடாது. அது வேற இது வேற. அதாவது படைப்புகளை கண்டால் அதில் அல்லாவுடைய பண்புகளையும் வெளிப்பாடுகளையும் மட்டுமே காண முடியும் என்று சொல்லக்கூடிய வழி தவறிய சித்தாந்தம். படைத்தவன் படைப்பிலிருந்து தனித்தவன், ஆனால் அவனது ஒளியே படைப்புகள் அனைத்திலும் பிரதிபலிக்கிறது என்பதை ஆழ்ந்த ஞானத்தால் உணர்வதுதான் இந்த வஹதத்து ஷுஹூத் என்று சொல்லக்கூடிய வழி தவறிய கொள்கை. சிம்பிளா அவங்க சொல்ல வர்றது என்ன, இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பார்த்தா, வஹதத்துல் உஜூத் என்றால் படைத்தவனும் படைப்பும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய கொள்கை. அடுத்தது படைத்தவனும் படைப்பும் தனித்தனி, ஆனால் படைப்புகளில் இறைவன் இருப்பை காண்பது என்பது இது வஹதத்து ஷுஹூதுடைய கொள்கை. ஸோ அப்போ வஹதத்துல் உஜூத்னா என்ன, படைத்தவனும் படைப்பும் ஒன்று தான் என்ற கொள்கை. வஹதத்து ஷுஹூத் என்றால் என்ன, நம்ம பார்க்கக்கூடிய இல்யூஷனிசம், படைத்தவனும் படைப்பும் தனித்தனி, ஆனால் படைப்புகளில் இறைவனுடைய இருப்பை நாம் காண முடியும் என்று சொல்வதுதான் வஹதத்து ஷுஹூத் என்று சொல்லக்கூடிய இந்த இல்யூஷனிசம் என்று நம்ம பேசக்கூடிய டாபிக்குடைய விளக்கம். இது வந்து ஒரு சூஃபித்துவத்துடைய நிலை. இது தரிகாக்களுடைய ஆன்மீக பாதைகள் சொல்லுவாங்களே, அதன் மூலம் அடையப்படக்கூடிய ஒரு உயர் ஆன்மீக நிலை. அங்கே இறைவனுடைய உண்மையான இருப்பை மனம் உணர்ந்து அறியக்கூடிய ஒரு வழிகட்ட சித்தாந்தத்தை தான் இந்த சூஃபிகள் வந்து இதை பேசிட்டு இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, வஹதத்து ஷுஹூத் என்பது என்னன்னா, படைப்பினங்கள் மூலம் படைத்தவனை காண்பது, அவனது படைப்புகளின் பின்னணியில் உள்ள இறைவனின் ஒளியை உணர்வது என்பதுதான் இந்த கொள்கை என்பது. சுபானல்லா வழிகட்ட கொள்கை. அன்றிலிருந்து இன்று வரை உலமாக்கள் இதற்கு மறுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுதான் இல்யூஷனிசம் என்று சொல்லுவாங்க. ஸோ குரான் சொன்னா இதற்கு நிறைய மறுப்புகளை தந்திருக்குங்க. ஒரு மனிதன் வந்து ஆழ்ந்த திக்ர்ல, தியானத்துல படைப்பு முழுவதையுமே மறந்துட்டு அல்லாஹுவை மட்டுமே உணர்கிறான் என்று அனுபவிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த மனநிலை, இந்த வஹதத்து ஷுஹூதுடைய மனநிலை. இது ஆத்மார்த்தமான தௌஹீத் என்பது கிடையாது, மனநிலை சார்ந்த ஒரு தவறான உணர்வு. ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உலகத்துடைய உணர்வை ரத்து செய்யுது. அடுத்து ஷரியத்துடைய பொறுப்புகளை மறக்க வைக்குது. தன்னை உயர்ந்தவர் என்ற கற்பனையை என்ன செய்யுது, ஒருத்தவங்களுக்கு கொடுக்குது. சூஃபிகள் வந்து ஃபனா போன்ற தவறான அனுபவங்களை உருவாக்குது, ஃபனா என்று சொல்லுவாங்க. ஸோ இது குணநலன் அல்ல, மன வலிமையோட குறைபாடு என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. ஸோ இல்யூஷனிசம் வந்து நான் அல்லாவையே மட்டும் உணர்கிறேன், உலகம் வந்து எனக்கு மறைஞ்சிடுச்சு என்று சொல்லக்கூடியதான் இந்த இல்யூஷனிசம். முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, அல்லாஹ் படைத்த இந்த உலகம் வந்து உண்மையானதுங்க, மாயை கிடையாது. ஹலக சமாவாதி வல் அர்த பில் ஹக் என்று அல்லாஹ் சொல்றான். வானங்களையும் பூமியையும் அவன் உண்மையுடன் படைத்தான். சூரத்துல் அன்கபூத்துடைய 44வது ஆயத். ஸோ உலகம் மாயை என்றால் இந்த வசனம் பொய்யாகிவிடும் இல்லைங்களா? ஸோ மனிதன் வந்து உண்மையான உலகத்துல துன்யால செயல் செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கான். லி எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் செயலில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், நம்மள இந்த பூமிக்கு அமைச்சிருக்கான். சூரா ஹூதுடைய 7வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். சோதனை இருந்தால் உலகத்துடைய உணர்வு என்பது அவசியமானது. சூரத்துல் முல்க்ல கூட இந்த வசனத்தை பார்க்கலாம் நம்ம. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துபுசிரூன் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களுக்குள்ள நீங்க பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ அல் குர்ஆன் வந்து படைப்புகளை கவனிக்க, அவதானிக்க ஆணையிடுகிறது, படைப்பை பார்க்க சொல்கிறது, மறந்து விட சொல்லல. ஆனா இந்த வஹதத்து ஷுஹூத் என்று சொல்லக்கூடிய கொள்கை படைப்புகளை மறந்து விட சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படைப்பை உணரும் நிலையில இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசும்போது உணர்வு இழப்புலாம் அங்க இல்லை, பேசினாங்க. உண்மையிலிருந்து ஓடக்கூடிய ஒரு மனநிலையை குரான் கண்டிக்குது. ஏன்னா இது உண்மையிலிருந்து விரண்டு ஓடக்கூடிய ஒரு மனநிலை. லா தர்கபு இல்லல்லதீன தொலமு என்று அல்லாஹ் சொல்றான். பொறுப்பை விட்டு விலகாதீங்க என்று சொல்றான். இல்யூஷனிசம் என்ன சொல்லுது, இந்த வஹதத்து ஷுஹூத் என்பது விலகுது தான் அடிப்படை என்று சொல்கிறது. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க பேசினாங்க, கற்பித்தாங்க, முடிவெடுத்தாங்க, ஜோக் பண்ணாங்க, நகைச்சுவை செய்தாங்க, சமூக பணியில் ஈடுபட்டாங்க. ஒருபோதும் உலகம் மறந்து போயிடுச்சு என்று அவங்க அந்த அனுபவிக்கவில்லை. சஹாபாக்கள் மிக உயர்ந்த
ஆன்மீக நிலையில் இருந்தாங்க, முழு விழிப்போடு இருந்தாங்க. அதே நேரத்தில் போர் செஞ்சாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்க, குடும்பத்தை பார்த்தாங்க, ஆட்சியை பார்த்தாங்க, தாலீம் செஞ்சாங்க, கற்றுக் கொடுத்தாங்க, வழிபாடுகளும் செஞ்சாங்க. ஒருபோதும் அவங்க இந்த நிலையை அவங்க என்ன செய்யுது உணரல. ஏன்னா இது குர்ஆன் சுன்னாக்கு முரணான நிலை. அறிவையே இழக்கக்கூடிய தியானங்களை, திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க இல்லைங்களா? ஒரு மயக்கம் ஏற்படக்கூடிய, கட்டுப்பாடற்ற சுழற்சியுடைய, உணர்வு இழக்கக்கூடிய இது போன்ற திக்ர்கள்லாம் சுன்னால கிடையாது. இதெல்லாம் இந்த சூஃபிகள் உருவாக்கி வச்ச கொள்கைகள். மாற்று மதத்திலேருந்து அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் எடுத்து உருவாக்கின ஒரு கொள்கை. ஸோ உண்மையான ஹுஷு என்பது விழிப்புணர்வோடு கூடிய ஒரு உணர்வு. அந்த ஹுஷு என்பது அந்த அச்சம், கல்வியோடு கூடிய அந்த ஹுஷு அச்சம், இதை வந்து தொழுகையில் நம்ம உணரலாம் இல்லைங்களா? இது மயக்கமோ அல்ல தியான மயக்க நிலையோ கிடையாது இவங்க சொல்ற மாதிரி. இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் உயர்ந்த மாரிஃபா எது என்றால் படைப்பை தெளிவாக பார்க்கக்கூடிய நிலை என்று சொல்றாங்க. இப்னுல் கையும் என்ன சொல்றாங்க? படைப்பை மறப்பது கிடையாது, மாறாக படைப்பில் அல்லாஹ்வின் அடையாளத்தை, ஆயத்துக்களை நாம் உணர வேண்டும் என்று சொல்றாங்க. ஸோ எந்த சூரா இது அதிகமாக மறுப்பு தெரிவிக்குது என்றால் நிறைய சூறாக்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சூரத்துல் ஃபாத்திஹால நீங்க பார்க்கலாம். 2 உண்மையை வந்து அது கற்பிக்குது. ஒன்று வந்து படைப்பு யார், இன்னொன்று படைப்பாளன் யார் என்று. நாம் படைப்புகள், சரிங்களா? அல்லாஹ் தான் படைப்பாளன். மேலும் வழிநடத்தல், நேர்வழி மற்றும் அதனுடைய சேவை, அதனுடைய செயலின் பால் என்ன செய்யுது, அதனுடைய தேவை எவ்வளவு என்று அந்த சூறா காண்பிக்கிறது. சிராத்துல் முஸ்தகீம் அதை கேட்க சொல்லி என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எல்லா தொழுகையிலும் நம்ம கேட்குறோம் இல்லைங்களா தினமும். ஸோ விழிப்புணர்வு, செயல்பாடு ரெண்டுமே இருக்கணும். மயக்க அனுபவம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திஹாவை விழிப்புணர்வோடு ஓதுனாங்க, ஒருபோதும் அப்படியே ஒரு தியானத்தோடைய மயக்க நிலையில் அல்ல. அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹா இல்யூஷனிசத்துக்கு நேரடி மறுப்பை தருகிறது. இன்றைய உலகத்தில் இல்யூஷனிசமுடைய நவீன வடிவங்கள் எங்கெங்க பார்க்கலாம்? நீங்கள் புத்த மதத்துடைய எம்டினஸ் மெடிடேஷனில் பார்க்கலாம். எம்டினஸ் மெடிடேஷன் என்று சொல்லுவாங்க. உலகமே மறைகிறது என்று சொல்லுவாங்க, ஆனால் உலகம் உண்மை என்று இஸ்லாம் சொல்லுது. அடுத்தது வந்து ஹிந்துயிசமுடைய மெடிடேஷனில் நீங்கள் பார்க்கலாம், நிர்வி கல்ப சமாதி என்று சொல்லுவாங்க. இதிலெல்லாம் உலகமே என்ன ஆகுது, மறைந்து போயிடுச்சு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது என்று சொல்லுவாங்க. ஆனால் படைப்புகள் என்பது உண்மையானது என்று அல் குர்ஆன் சொல்லுது. சூஃபி டிரான்ஸ் திக்கரில் கூட சொல்லுவாங்க, ஜம்ப் பண்ணுறது, ஸ்பின் பண்ணுறது, மயக்கடிச்சு ஓடுறது அடிக்கடி. ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வந்து இந்த மயக்க உச்சநிலை அடையிறது, மயக்க அடுத்த இது பண்ணுறது, அன்கண்ட்ரோல்டு மூமெண்ட்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க செய்யலை. இதெல்லாம் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சைக்கீடெலிக் ஈகோ டெத் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்லலாம். ஒரு புறம் வந்து ஸ்டாயிக் டிட்டாச்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லுவாங்க. அது உண்மையான உலகத்திலேருந்து என்ன சொல்கிறது, டிட்டாச் ஆகிறது. சிம்பிளாக சொல்லணும் என்றால் அது செல்ஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுவாங்க. உங்களுடைய மனம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, அறிவும் செயலும் அவசியம் என்று சொல்கிறது. அறிவை இழப்பது ஹராம் என்று சொல்கிறது. இஸ்லாம் சமநிலையை பேண சொல்லுது. உலக உணர்வை அழிப்பதற்காக வரல இஸ்லாம், மாறாக. ஸோ இல்யூஷனிசம் என்ன செய்யுது, உலகத்துடைய உணர்வை ரத்து செய்யுது, பொறுப்பு உணர்வை கெடுக்குது, தியான மயக்கம் மூலமாக தவறான ஆன்மீகத்தை உருவாக்குது. ஆனால் குர்ஆன் சொன்னால் உலகம் உண்மை என்று சொல்கிறது. வழிபாடை விழிப்புணர்வோடு செய்யுங்கன்னு சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் விழிப்புணர்வு நிலையில் இருந்தாங்க. ஸோ இல்யூஷனிசம் வந்து மனநிலையை சார்ந்த ஒரு தவறு தானே தவிர ஆன்மீக உயர்வு கிடையாது, ஒரு ஹையர் ஸ்டேட் கிடையாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று சொல்கிறோம். உன்னை மட்டும். சூரா ஃபாத்திஹாவை யார் தெளிவாக விளங்கி படிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்த இல்யூஷனிசம்கான மறுப்பை அதில் அதிகமாகவே பார்க்கலாம். இய்யாக நஅபுது என்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல 2 உண்மைகள் இருக்குது. வணங்குபவன் ஒருத்தவனாக இருக்கான், மனிதனாக. வணங்கப்படுபவன் யார், அல்லாஹ்வாக இருக்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, உலகமே எங்களுக்கு மாயமாகிடுது என்று சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் யார், நாங்கள் என்று சொல்லக்கூடியது யார் இந்த இடத்துல, எந்த அடிப்படையில்? உன்னை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்கிறோம். உன்னை என்ற இடத்துல அல்லாஹ்வையும், நாங்கள் என்ற இடத்துல மனிதனையும் என்று சொல்கிறோம். வையாக நஸ்தஈன் என்று சொல்கிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம். ஸோ உதவி கேட்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்கணும். அடுத்தது நம்முடைய தேவைகளை நாம் உணர வேண்டும். அப்படியே உணராமல் மயக்க நிலையிலே இருக்க முடியாது. நிஜ உலகத்தை புரிந்து இருக்க வேண்டும். இவங்க சொல்கிற மாரி, இந்த வழிகேடான கொள்கையில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி உலகமே மறைந்து அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான் என்றால் அப்புறம் என்ன உதவி, எதற்காக உதவி கேட்குறோம்? அடுத்து ஒரு ஆன்மீக பயணத்தை சூரா ஃபாத்திஹா கட்டளையிடுகிறது. என்னது, இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிறோம். யாரெல்லாம் எங்களுக்கு நேரான பாதையில் வழிநடத்து என்று கேட்குறோம். இப்போ பாதை என்றால் அதுக்கு ஒரு முடிவு இருக்கணும், அதுக்கு ஒரு இயக்கம் இருக்கணும், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அந்த பாதையை அடையிறதுக்கு உலகத்தினுடைய உண்மை அதில் இருக்கணும், அதுக்கு ஒரு திசை இருக்கணும், ஒரு முயற்சி இருக்கணும். இவை எல்லாம் இல்லாவிட்டால் எந்த பாதையுமே கிடையாது உலகத்தில்.
ஆனால் இல்யூஷனிசம் என்ன சொல்லுது? இந்த வஹதத்து ஷுஹூத் என்பது பாதையெல்லாம் கிடையாதுங்க, உலகம்லாம் கிடையாதுங்க, நீன்றதே கிடையாதுங்க, அல்லாஹ் மட்டும்தான் உணர முடியுங்க என்று சொல்லுது. ஸோ ஃபாத்திஹா அதை முழுமையாக மறுக்கிறது. 3 வகையான மனித குழுக்களே அது பிரிக்கிறது. அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்கள் இவங்க முதலாவனவங்க, 2வது மக்தூபி அலைஹிம் அல்லாஹ் யார் மீது கோவப்பட்டானோ அவங்க, 3வது வழித்தவர்கள் தால்லூன்கள். ஸோ இந்த 3 வகைகளை பிரித்து புரிந்து கொள்ளணும். உண்மையான மனிதர்கள் இருக்கணும், உண்மையான செயல்கள் இருக்கணும், அமல்கள், உண்மையான விளைவுகள் இருக்கணும். ஆனால் இல்யூஷனிசம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒன்றுதான், வேறுபாடு இல்லை என்று சொல்கிறது. ஸோ மனிதர்கள் வேறுபடுவாங்க, செயல்கள் வேறுபடும், அவங்களுடைய முடிவு வேறுபடும் இல்லைங்களா? சூரத்துல் ஃபாத்திஹா இதை தான் சொல்லுது. சூரத்துல் ஃபாத்திஹா இறைவனுடைய ருபூபியத்தையும் படைப்புகளுடைய அடிமைத்தனத்தையும் பிரிக்குது. ஆனால் இந்த இல்யூஷனிசம் என்பது என்ன செய்யுது? படைப்பாளன் ஆகட்டும், அடிமையாகட்டும், ரெண்டும் இரண்டாக கலக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்கலாம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழனைத்தும் ரப்புல் ஆலமீனுக்கு என்று நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உலகங்கள் என்பது ஆலமீன் என்பது படைப்புகள். இது எல்லாமே உண்மையானது, தனி இருப்புடையது. உலகமே மாயை என்றால் உலகங்கள் என்ற சொல் ஏன் இங்கே வருது? யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஏன் பயன்படுத்துகிறான்? ஸோ உலகத்துடைய உண்மையையும் நியாய தீர்ப்பு நாளுடைய உண்மையும் உறுதிப்படுத்துகிறது. அடுத்து மாலிகி யௌமித்தீன் என்று நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதாவது உண்மையான மனிதர்கள், உண்மையான செயல்கள், உண்மையான பாவங்கள், உண்மையான தண்டனைகள், இதெல்லாம் இல்லாமல் நியாய தீர்ப்பு நாள் எப்படி சாத்தியம்? சற்று யோசிச்சு பாருங்க. பல யூஸ் பண்ணக்கூடிய இந்த வேர்டிங்ஸை நம்ம கவனிக்கணும். ஏனென்றால் இந்த இல்யூஷனிசத்தில் ஆன்மீக நிலைகளில் பாவ உணர்வாகட்டும், பொறுப்பு ஆகியவற்றை மறைந்து விடும் இந்த தவறான கொள்கையில். ஸோ இந்த இல்யூஷனிசம் சொல்லக்கூடியது என்ன? மயக்கம், தியான மயக்க நிலை, உடலுடைய உணர்வுலாம் கிடையாது, உலகத்துடைய உணர்வுலாம் கிடையாது எனப்படும் நிலை, எதையுமே நபிஸ்லாஸ்லம் காட்டித்தரல, பின்பற்றவில்லை. நபிஸ்லாஸ்லம் மாறாக தெளிவோடு, ஃபுல் விழிப்புணர்வோடு, சமநிலையோடு, உண்மையான உலகை உணர்ந்தபடி என்ன செஞ்சாங்க? வழிபாடுகள் செஞ்சாங்க. ஸோ இந்த வஹதத்து ஷுஹூத் என்று சொல்லக்கூடிய சொல்கை, இது யார் பின்பற்றாங்களோ அவங்களுக்கு உலகமே மறைந்து போகும், செயல்கள் எல்லாம் மாயையாக தோன்றும், விழிப்புணர்ச்சி மட்டுமே, அது அல்லாஹ்வை மட்டுமே உணரப்படும் என்று சொல்றாங்க. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா என்ன சொல்லுது? இதற்கு முழு மறுப்பை சூரா ஃபாத்திஹா சொல்லுது. 3 வகையாக மனிதர்களை பிடிக்குது, உலகம் என்பது ஒரு படைப்பு என்பதை உறுதிப்படுத்துது, நியாய தீர்ப்பு நாளை உண்மையான நிகழ்வு என்று சொல்லுது, ஒரு ஆன்மீகம் என்றால் சமநிலையும் விழிப்பும் இருக்கணும், மயக்க நிலை இருக்கக்கூடாது என்று சொல்லுது, படைப்பாளன் வேறு படைப்புகள் வேறு என்பதை ரெண்டுத்தையும் பிரித்து காட்டுகிறது, விழிப்புணர்வோடு வழிபாட்டு செய்வதையும் உதவி கேட்பதையும் கட்டளையிடுகிறது. ஸோ இந்த சூரத்துல் ஃபாத்திஹா என்பது இந்த இல்யூஷனிசமுடைய அடித்தளத்தையே உடைத்து எறியக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இது போன்ற வழிகட்ட சித்தாந்தங்களை விட்டு பாதுகாப்பானாக.